ஹைப்போதைராய்டிசம் சொல்லக்கூடிய தைராய்டு கம்மியாக இருந்து ஏர்லி மார்னிங் தைராக்ஸ்ன்ற மாத்திரை போட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபுட்லேருந்து ஒர்ஸ்ட் ஃபுட் வரைக்கும் ஒரு ஃபுட் ரேட்டிங் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாதிரி மெடிக்கல் கான்டென்ட்ஸ்க்கு நம்மளோட QD ஹெல்த் டாக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எக், ஃபிஷ், மில்க் அண்ட் கர்ட். இதில் நிறைய அயோடின், செலினியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இது நம்மளோட தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ், ப்ரொடக்ஷன் அண்ட் ஆக்டிவ் கன்வர்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் நம்பர் 2 ஆப்பிள், ஆரஞ்சு, பேரிக்கா அண்ட் பனானா போன்ற ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப நல்லது. அண்ட் ரைஸ், கோதுமை, ஓட்ஸ் அண்ட் சிறுதானியம் இது எல்லாமே நல்லா எடுத்துக்கலாம். பட் நல்லா ஊற வச்சு சமைக்கணும். காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், ப்ரொக்கோலி அண்ட் சோயா, கம்பு, சோளம் இதெல்லாம் யூஸ்வலாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது கிரேடிங் 3 கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இதில் இருக்க காய்ட்ரோஜன்ஸ் அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் ஆக்டிவாக மாறுறதை தடுக்கிறது. நல்லா ஊற வச்சு சமைக்கிறதும் அண்ட் இந்த கேபேஜ் இதெல்லாம் நல்லா சமைச்சிட்டா அப்படின்னாலே அந்த காய்ட்ரோஜனோட அளவு நல்லாவே குறைஞ்சிரும். ஸோ மீடியம் குவான்டிட்டியில் கண்டிப்பாக அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் 4 ஸ்வீட்ஸ், மைதா, பேக்கரி ஐட்டம், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். அண்ட் ஒர்ஸ்ட் ஃபுட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ராவா, அதாவது சமைக்காமல் முட்டைக்கோஸ் நிறைய எடுத்துக்கிறது, அண்ட் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறது, அண்ட் ரொம்ப அல்ட்ரா ப்ராசஸ்டு ஸ்நாக்ஸ், சிப்ஸு, நூடுல்ஸ் இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிறது. அண்ட் டயட் கிராஷிங் சொல்லுவாங்க, திடீர்னு ஹெவியாக சாப்பிட்றது, திடீர்னு ஃபாஸ்டிங்கை ஒன்றுமே சாப்பிடாம இருக்குது, இதெல்லாம் சூட் ஆகாதுங்க. நல்ல ஒரு பேலன்ஸ்டு மீல் எடுத்தீங்க அப்படின்னாலே தைராய்டு நல்லா கண்ட்ரோலில் இருக்கும். அண்ட் தென் டயட்னால வரக்கூடிய வெயிட் கெயினுமே ஏறாமல் இருக்கும்.